விவிலியம் அறிவோம். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி சீராக்கின் ஞானம் முன்னுரை. செலூக்கியர் ஆட்சியின் போது கிரேக்க மொழி, பண்பாடு, வழிபாட்டு முறை முதலியன யூதர்கள் மீது திணிக்கப்பட்டன. யூதர் பலரும் இவற்றை விரும்பி ஏற்கத் தொடங்கினர். இக்கட்டத்தில் ஏறத்தாழ கிமு 180 சீராக்கின் மகனும் எருசலேமில் வாழ்ந்த மறைநூல் அறிஞருமான இயேசு தம்மவரை யூத மறையில் உறுதிப்படுத்தி ஊக்குவிக்க எண்ணினார். உண்மையான ஞானம் இஸ்ரேலில்தான் உள்ளது, திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில்தான் அது அடங்கும் என்பதை வலியுறுத்தி இந்நூலை எழுதினார். எனவே இந்நூல் எபிரேயத்தில் சீராவின் மகனான இயேசுவின் ஞானம் அல்லது பென் சீரா என வழங்குகிறது. எபிரேய மொழியில் எழுதப்பெற்ற இந்நூலை பாலஸ்தீனத்துக்கு வெளியே கிரேக்க சூழலில் வாழ்ந்த யூதர்களின் நலன் கருதி இயேசுவின் பேரன் ஏறத்தாழ கிமு 132 கிரேக்கத்தில் மொழிபெயர்த்து அதற்கு ஒரு முன்னுரையும் வரைந்தார். தொடக்க திருச்சபையில் திருப்பாடல்கள் நூலுக்கு அடுத்தபடி இந்நூல் திருவழிபாட்டிலும் மறைக்கல்வியிலும் மிகுதியாக பயன்பட்ட காரணத்தால் இது சபை நூல் என்றும் பெயர் பெற்றது. இந்நூலின் எபிரேய பாடம் முழுதும் தொலைந்துவிட இதன் மொழிபெயர்ப்பான கிரேக்க பாடமே நமக்கு மூல பாடமாக பயன்பட்டு வருகிறது. எனினும் எபிரேய பாடத்தின் பெரும் பகுதி தொல்லியல் ஆராய்ச்சியின் பயனாக இன்று நமக்கு கிடைத்துள்ளதால் கிரேக்க பாடத்தை நன்கு புரிந்து கொள்ள இது பெரிதும் துணை புரிகிறது. ஞானம் பற்றிய கருத்து குவியலை கொண்ட முதல் பகுதி அன்றாட வாழ்வில் ஞானத்தை கடைபிடிக்கும் முறை பற்றி பேசுகிறது. இரண்டாவது பகுதி இஸ்ரேலின் மீட்பு வரலாற்றில் இடம்பெற்ற தலைவர்களை புகழ்வதோடு அவர்களை பின்பற்ற அழைப்பு விடுக்கிறது. நூலின் பிரிவுகள் 4. 1. முகவுரை. 2. ஞானம் வழங்கும் நன்னெறி. அதிகாரம் 1 முதல் அதிகாரம் 43 வரை. 3. மூதாதையர் புகழ்ச்சி. அதிகாரம் 41 முதல் அதிகாரம் 50 வரை. 4வது பிரிவு பிற்சேர்க்கை. அதிகாரம் 51.